ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ராஜ். இன்றைக்கி நம்ம சண்டே சின்ன ரைடு ஒன்று போய் பார்க்கலாம். நம்மளுடைய RS200 தான். ஒரு SJ கேமரா 6 லெஜெண்டுன்னு இருக்குல்ல, அந்த கேமரா வந்து செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். எப்படி அது நல்லா இருக்கா குவாலிட்டின்னு செக் பண்ணுறதுக்காக தான். அது இல்லாமல் பைக்கில் தான் ஃபஸ்ட்டு ரைடு, அதாவது கேமரா மாட்டி புதுசாக வண்டி எடுத்துருக்கேன்னா அந்த வண்டி வந்து ஒரு 600 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். சிக்கன் கடைக்கு போயிட்டு சிக்கன் ஒரு 1 kg வாங்கி வந்துடலான்ட்டு கடைக்கு வந்தேன். சரி, அப்படி போகிறோமே ஒரு வீடியோ எடுத்து போடலாம். எப்படி குவாலிட்டி நல்லா இருக்கா, ஓரளவுக்கு பரவாயில்லையா, எப்படி போட்டால் நல்லா இருக்கா, உங்கள்கிட்ட சஜஷன் கேட்கணும். RS200 யாராருக்கு பிடிக்கும், எது மாதிரி ரைடு, எப்படி நான் வந்து வீடியோ போடணுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ தான் புதுசாக போட ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒத்துழைப்பு தாங்க. எப்பவுமே வந்து நான் பைக்குனா சின்ன ஒரு 10 வயசுலேருந்தே பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸல்லேருந்து அதுக்கப்புறம் இன்னும் இந்த RS200 வரைக்கும் ஓட்டிடலாம். நிறைய பைக் ஓட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு மோஸ்ட்லி இந்த பைக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து உங்களுடைய ஆதரவு வந்து எப்பவுமே எனக்கு இருக்கணும். பைக்குடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப வீட்டில் மேரேஜ் ஆகிட்டும் இருந்தாலும் எல்லோரும் பசங்க இருக்காங்க. அவங்க எல்லோருடையும் பைக்கும் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க ஈக்குவல் அதுவும் பிடிக்கும். ஏன்னா நான் சிங்கிள், அண்ணன் கூட கிடையாது, யாரும் இல்லை, தம்பியும் இல்லை, ஒரே பையன்தான், அக்காங்க இருக்காங்க. எல்லா ஒர்க்கு நம்ம ஹெல்ப் எதனா வேணும்னா ஒரு அண்ணன் தம்பி கூட இருக்கான்னா அவங்கள வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். அவங்களுக்கு தேவை நம்ம போவோம், நம்மளுக்கு தேவைன்னு அவங்க வருவாங்க. ஆனால் நம்மளுக்காக வர்றது யாரும் கிடையாது. ஒரே பையனாக இருக்கிற வீட்டில் அந்த கஷ்டம் தெரியும். கஷ்டமோ நஷ்டமோ நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். இன்னும் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய கஷ்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சிங்கிளாக இருக்கணும் கண்டிப்பாக தெரியும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பைக்கில் வந்து ஒரு ரைடு போகிறது தனி சந்தோஷம்தான். எந்த தேவைக்கும் எந்த டைமில் நைட்டு 12 மணிக்கு கூட நம்ம கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணோம், வான்னா கடைக்கு போகலான்னா யாரும் வரமாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும் அர்ஜென்ட்டானா வரமாட்டாங்க. நம்ம பைக்கு நம்மளோட இருக்கும். எந்த டைம் வேணால் நம்ம தேவையாக வண்டி எடுத்துன்னு கிளம்பி போகலாம், அர்ஜென்ட்டுக்கு வேலை முடியலாம். எப்பவுமே நம்மளுக்கு தேவை நம்ம தான் பண்ணி ஆகணும். நம்ம தேவைகளை மற்றவங்களாண்ட எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் ஊர்லேருந்து மொத்தமாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். இது புதுசாக கட்டின பிரிட்ஜு தான், நம்ம ஊரோட பிரிட்ஜு. வியூ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ நான் வந்து இதோடு விட மாட்டேன். சும்மா ஒரு சண்டே சும்மா ஒரு சிக்கன் வாங்கி ஏதோ செய்யலான்னு தான் ஒரு பைக் ரைடு போகலான்னு வந்தேன். இந்த வீடியோடைய குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த பொசிஷனில் வச்சு எடுக்கலாமா, டேங்கில் தான் மவுண்ட் பண்ணியிருக்கேன், இல்லை ஹெல்மெட்டில் மாட்டி போடலாமா அப்படின்னா மார்க்கெட் போகிறதுனால ஹெல்மெட்டில் போடல. இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரியல, உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள். இப்படிலாம் பண்ணுங்கள், வீடியோ போடுங்கன்னு டெவலப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் சரி பண்ண பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து நீங்களாம் ஆதரவு கொடுக்கறது தான் எனக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும். இந்த வீடியோ வந்து வண்டிக்காக கிடையாது. உங்களுக்கு வண்டிக்காக போகணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ இந்த புது மாடல் நான் எடுத்த ஒரு 2 மாதம் தான், வண்டி விட்ட ஒரு 1 வீக்கு 2 வீக்கில் இந்த பைக் என் கையில் வந்துச்சு. 2,25,000 நெட் அமௌண்ட்டு. அதனால் இந்த வண்டியோட விலை இல்லை வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, இப்போது வண்டி ஜென்ரேஷன் வண்டி எப்படி இருக்குது, யூஸ் பண்ணால் நல்லா இருக்கா, இல்லை நிறைகள் இல்லை குறை, நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், இது உங்களுக்கு தெரியணும். எனக்கு இந்த வண்டி பற்றி முழு விவரம் தெரியணும், எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை பார்க்குறப்போ ஒரு லைக் ஒன்று போடுங்க. நீங்கள் போடுற லைக் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வந்து காட்டும், இல்லை மற்றவங்களுக்கும் ஷோ ஆகும். லைக் போகிறத வச்சு தான் ஷோ ஆகும். நீங்கள் சின்ன அந்த லைக் தட்டுறதுனால எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்லணும், நான் ஆல்ரெடி வேறு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணேன், அதில் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா நானும் சரியாக வீடியோ எனக்கு போட தெரியல. இருந்தாலும் விடாமுயற்சி தான் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி. ஏன்னா நான் இதை வச்சு தான் எதனா மூவ் பண்ணி என் லைஃப்பை வேறு மாதிரி எடுத்துன்னு போகணும். எனக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை இருக்குது. இது யாரையும் சொல்ல வேணாம், நான் யாரையும் சென்டிமெண்ட்டுக்காகலாம் சொல்ல.
அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். ஏன்னா என்னால் இப்போதைக்கு வண்டி டிரைவிங் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஏரியாலே பழுவேற்காடு தான், நிறைய பழமையான இடம் நிறைய இருக்குது. கிட்ட எவ்வளோ போய் உங்களுக்கு வந்து எங்கள் ஏரியாவை பற்றி சொல்ல முடியுமோ காட்ட முடியுமோ பைக் ரைடில் நான் அதை காட்டுறேன். அதனால் எல்லோரும் உங்களை என்னை ஃப்ரெண்டாக நினச்சி கேட்குறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி என்னை ஆதரவு கொடுங்க. ஒரு நல்ல வீடியோ என்கிட்டேருந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயத்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்த கண்டிப்பாக நான் தருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எப்போவுமே சரி. அதே போல் RS200 லவர்ஸ், RS200 பிடிக்கும்னா யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கலன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. வாய்ஸ் வந்து நான் தனியாக பேக்ரவுண்டில் தான் பேசுகிறேன். ஏன்னா மைக் வந்து ஃபஸ்ட்டு தனியாக பேசி பார்க்கலாம், இல்லை மைக் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அதனால் வந்து நான் தனியாக தான் பேசுகிறேன். பேக்ரவுண்டில் மைக் யூஸ் பண்ணுவேன். அது இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு கமெண்ட்டில் பார்த்தா மைக் தனியாக வாங்கி போடணும். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு எடிட் பண்ணுறப்போலாம் வீடியோ குவாலிட்டி ஒடையில் நல்லாயிருக்கு. அப்லோட் பண்ணுறப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நானே இது அப்லோட் பண்ணிவிட்டு தான் பார்த்து சொல்லுங்கள். சரிங்க, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த வண்டியை எங்கள் வீட்டுக்கு இந்த கொஞ்சம் மேடான பகுதி அது உள்ளே ஏற்ற தான் கொஞ்சம் கஷ்டம். ஏற்றியாச்சு. சரிங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐ லவ் யூ டூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா பார்க்கணுன்னா நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.